பேங்க்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன். அவன் எனக்கு காசே போடல. அவர் வந்து எனக்கு காசே போடல. டக்குனு என் ஒய்ஃப் சொல்ற நம்பர் சொல்றேன். பையா அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பா வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் அவன் கால் பண்றேன் எடுக்கவே மாட்டேன்றான். ஒரு விஷயம் எல்லாரும் நல்லவங்க நம்பிட்டேன். இது எனக்கு தேவைதான். எல்லாரையும் நல்லவங்க நம்பணும்ல. நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நானே மனசுக்கு போயிட்டேன். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ஏகப்பட்ட பேர் இது மூலியமா ஏமாந்துருக்காங்க. பைக் டாக்ஸி ஓட்டி முதல் நாளே வந்து நான் வந்து 3000 வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன். என்ன ஒரு கவலையான விஷயம்னா, நம்மளே கஷ்டப்படுறோம், நம்மளை ஏமாத்துன்ற மனசு அங்கே வந்துச்சு பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. வல்லும் பேசாமல் இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு டக்கு அந்த விஷயத்தை பார்த்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேப்பிடோவில் வந்து ஒரு சில ஸ்கேம் நடக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேப்பிடோ ஓட்டுறவங்க எல்லாருக்குமே, அதாவது பைக் டாக்ஸி ஓட்டுற எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பைக் டாக்ஸி ஓட்டி முதல் நாளே வந்து நான் வந்து 3000 வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன். ஸோ அது எப்படி இழந்தேன் அப்படின்றத சொல்ல போகிறோம். அப்புறம் நீங்கள் அதை இழக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதுக்கப்புறம் எப்போ போடணும்னு தெரில. சரி, அதை இப்பயே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரோ ரேப்பிடோவில் வந்து 3000 ரூபாய் இழந்தீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நான் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்விக்கியில் வந்து 75 நாளில் 1,00,000 சம்பாதிக்க முடியுமா முடியாதா, அதாவது ஸ்விக்கி டெலிவரி பார்த்து பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, எல்லா செலவும் போக 75 நாள் நம்ம ஸ்விக்கி ஓட்டி 1,00,000 சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கும்போது, ஸ்விக்கியில் அந்த டைமில் பெருசாக ஆர்டரே வரல. அதனால வந்து சரி வேறு ஆப்பில் நம்ம ஓட்டி அந்த 75 நாளில் 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் வந்து ஜொமோட்டோ ட்ரை பண்ணோம். ஜொமோட்டோலேயே அந்த டைமில் பெருசாக ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் ப்ரோ பைக் டாக்ஸி ட்ரை பண்ணுங்கள், அதில் வந்து 3000 4000 ரூபா ஒரு நாளில் பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் போகிற. நான் அப்போலாம் 15 ஹவர் 16 ஹவர்லாம் ஓட்டிகிட்டு இருப்பேன் நான் ஸ்விக்கி. இந்த ஆர்டருக்கு நீங்கள் ரேப்பிடோவில் பைக் டாக்ஸியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏர்னிங்ஸ் வரும் ப்ரோ அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், என்ன ப்ரோ கஷ்டப்படுறாரு இவ்வளோ இதில், எனக்கு காசு வர மாட்டேது, சரி இதில் போனால் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றக்காக அவங்க சொன்னாங்க. சரி இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பைக் டாக்ஸி வந்து அன்றைக்கி தான் முதல் நாள் வந்து நான் ஜாயின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன். எனக்கு பெருசாக பைக் டாக்ஸி பற்றி எதுவுமே நான் பெருசாக தெரிஞ்சிக்கல. சரி அப்படியே கற்றுக்கிறே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வீடியோ போடலாம் அப்படின்றக்காக நான் வந்து அதை பைக் டாக்ஸி இது பண்ணி ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 ஆர்டர் பார்த்தேன். உண்மையிலே நல்லா ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்க. ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஜாலியாகவே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மதியானம் அந்த 2 மணி அந்த டைமில் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன ஒரு கவலையான விஷயம்னா, நம்மளே கஷ்டப்படுறோம், நம்மளை ஏமாத்துன்ற மனசு அங்கே வந்துச்சு பாருங்க. அந்த ஹிந்தி பேசுகிற பாஷை பேசுகிறவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிக்கப் ட்ராப் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் ஹிந்தியில் தான் பேசுகிறாரு, அப்பப்போ இங்கிலீஷில் பேசுகிறாரு. மையா எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்கள் தமிழ்லேயே சாரி இங்கிலீஷ்லேயே நீங்கள் டச்சில் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அவர் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தார். இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பிக்கப் போட்டிருந்தாங்க. ட்ராப் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் போட்டுருந்தாங்க. எனக்கு அப்போ நான் என்ன பிரச்சனையில் மாட்டிட்டேங்கன்னா, ஏன்னா வந்து நான் 1 லேக் சேலஞ்ச் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக ஒரு 14 ஹவர் 15 ஹவர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த பவர் பேங்க் இருக்குது, பவர் பேங்க் வச்சுருப்பேன். பவர் பேங்க்கில் வந்து ஃபோன் சார்ஜ் நிற்காது அப்படின்னு சொல்லி பவர் பேங்க்கும் அந்த டைமில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. 2 ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். 2 ஃபோன்லேயும் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம 14 ஹவர் ஓட்ட முடியாது, இல்லை சாரி சார்ஜ் போயிடுச்சுன்னா 14 ஹவர் ஓட்ட முடியாதுன்றக்காக இன்னொரு ஃபோனில் வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஃபோனில் வந்து கரெக்டான டைமில் தான் சார்ஜ் முடிகிற டைம். சரி இதில் சிம்மெலாம் மாற்றி போட்டுட்டு, ஜிபேலாம் இந்த ஃபோனில் தான் இருக்குது, வேறு ஒரு ஃபோன் வச்சுருந்தா நான் சிம்மெலாம் மாற்றி போட்டுட்டு ஸோ மறுபடியும் அதை லாகின் பண்ணி ஓடிபி வர வச்சு இதில் வந்துட்டேன். அது வர ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறேன் பார்க்க. ஸோ அப்படி நம்ம வந்து இதில் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்பில் வந்து இன்னொரு ஃபோனில் நான் வந்து ரேப்பிடோலாம் ஓட்ட ஆரம்பிச்சேன். என் நேரம் பாருங்கள் எப்படிலாம் நான் வந்து ஏமாந்துடுறேன் நீங்கள் பாருங்கள். நான் எப்பயுமே ரொம்ப விழிப்புணர்வாக தான் இருப்பேன். ஆனால் என்ன ஒரு விஷயம், எல்லாரும் நல்லவங்க நம்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிக்கப் போட்டுட்டு இருந்தாங்களா, அவர் இங்கிலீஷில் சொன்னார், பையா எங்கள் ஒய்ஃப் வந்து உள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 5,000 உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். என் ஒய்ஃப்க்கு வந்து அவங்க 4,500 அனுப்பிச்சி விடணுமா, அவங்க நம்பர் சொல்கிறேன், அதுக்கு ஜிபேயில் அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் ஒரு 300 ரூபா வந்து நீங்கள் வந்து டிப்ஸாக எடுத்துக்கோங்க, மிச்சம் 4,700 கிட்டே நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். அந்த 300 ரூபா டிப்ஸ் எதுக்கு சொன்னார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றணும் அப்படின்னா நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஆசையை தூண்டிட்டார் அவர். சரி 300 ரூபா டிப்ஸ் கொடுத்தோன்னே எல்லாரும் நினைப்போம், அப்பா 300 ரூபா டிப்ஸ்ப்பா ஜாலி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். டக்குனு என் ஒய்ஃப் சொல்கிற நம்பர் சொல்கிறேன், பையா அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக வந்து பேசினார். ஸோ வெயிட்டிங்கில் இருப்பாங்க பையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அவங்க நம்பர் சொல்லி அவங்க நம்பர் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து காசு உங்களுக்கு போட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி செக் பண்ண சொன்னார். ஆனால் அந்த காசு வந்து எதில் வந்திருக்குன்னா மெசேஜில் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்து காசே வந்திருக்காது, நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்திருப்பாங்க. ஏன்னா போய் ஜிபேயில் செக்கும் பண்ண முடியாது, ஏன்னா என் ஜிபே வந்து இன்னொரு ஃபோனில் இருக்குது.
நான் வந்து அது வந்து டெக்ஸ்ட்டில் வந்துருக்குன்றது அப்போ பார்க்கல. ஓகே கிரெடிட்னு சொல்லி அப்படியே ஒரிஜினல் மெசேஜ் மாதிரி அப்படியே வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. டெக்ஸ்ட்டில் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பேங்க்லலாம் காசு வந்திருக்காது. சரி ஓகே அனுப்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். டக்குன்னு இந்த ஃபோனில் வந்து ஜிபேலாம் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த ஃபோனில் இல்லைன்றாக்க இந்த ஃபோனில் டக்குன்னு ஜிபே எல்லாம் ஓப்பன் பண்ணி நான் பேங்க்கு பாஸ்புக் எல்லாமே எப்பயுமே பேங்க்கில் தான் வச்சுருப்பேன். அதெல்லாம் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் பேலன்ஸ் கூட பெருசாக செக்கே பண்ணல. ஒரு செக்கே பண்ணால் நான் வந்து டக்குன்னு வந்து அனுப்பிச்சிட்டேன். சரி ஓகே அதான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மைண்டு கொலாப்ஸ் நான் வந்து அனுப்பிச்சிட்டேன். அந்த 3000 தான் ஒரு சம்திங் தான் அனுப்பிச்சேன். நீங்கள் 3000 அனுப்பிச்சேன். ஏன்னா வந்து எனக்கு என் அக்கௌண்ட் வந்து அப்போ வந்து 4000 எவ்வளோ மேலே நான் பேங்க்கில் வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் ஸ்விக்கிலேருந்து நம்மளுக்கு வந்து காசு போட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அந்த காசை அப்போ தான் போட்டாங்க. 4500 அனுப்பலான்னு பார்க்குறேன். எனக்கு போக மாட்டேங்குது காசு. ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே. ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு நாளைக்கு 5000 மேலே நம்ம யாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. காலையிலேருந்தே நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து 3000 மேலே அனுப்ப முடியல. கடவுள் ஆனால் வந்து அந்த 3000 கூட என்னால் அனுப்பவே முடியல கைஸ். சுத்தமாக அந்த ஜிபேலாம் ட்ரை பண்ண போகவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பல வாட்டி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் 3000 வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அவன் கால் பண்ணி பையா இன்னும் 1000 இதுவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். 3000 அனுப்பிச்சிட்டோம். ஏமாந்தாச்சு நம்ம 3000. எனக்கு தெரியாது அது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் வேறு இன்னும் 1700 அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்களே ஏன் போக மாட்டேது சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக போவே இல்லை கைஸ். பையா என்கிட்ட இப்போ இது இல்லை, என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேன்றான். பார்த்தா அவன் கால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என் பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அவன் எனக்கு காசே போடல. அவர் வந்து எனக்கு காசே போடல. நான் தான் வந்து ஏமாந்துட்டுருக்கேன். என் காசு தான் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கேன் அந்த ஜிபேல. அவனா நினச்சிருப்பானா சரி ஓகே 3000 வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கட் பண்ணிட்டான். அப்புறம் தான் தெரியுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் பைக் டாக்ஸிலாம் ஓட்டும் பொழுது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நார்த்துலேருந்து பேசினா ஹிந்தி பேசுகிற பாஷை பேசினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ஏகப்பட்ட பேர் இது மூலிமா ஏமாந்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சோஷியல் மீடியாலாம் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் வந்து பார்க்காம ஏமாத்துறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ரேப்பிடோ பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி தான் முதல் நாள் பெருசாக எதுவுமே தெரிஞ்சிக்கல. அதுவும் பாருங்கள் நம்ம ஃபோனை மாற்றி போட்டு நான் எப்பயுமே ரொம்ப செக் பண்ணுறாரு. ஆனால் ஓகே இந்த மாதிரி கடவுள் நம்மளுக்கு 3000 ஏமாறணும்னு சொல்லி இருந்திருக்கு. நான் வந்து அது நடந்து கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த டைமில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே வந்து காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்த்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கேமை பற்றி. காசு ஏமாந்துட்டீங்க 3000. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் சில பேர்லாம் சொன்னாங்க நம்ம சேனலில் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நண்பா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுறா அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் அவங்ககிட்ட சொன்னால் ஹிந்தி பேசுகிறேன் இதெல்லாம் பெரிய ஸ்கேம்ப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருந்து அனுப்பிச்சிங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் கேட்டாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடந்திருக்கு எங்கள் ஜோன்லேயே. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ப்ரோ நீங்கள் கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன்ப்பா அது வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே போனது தான் நம்ம அனுப்பிச்சிட்டோம் ஜிபே மூலிமா. சரி போணுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது எனக்கு தேவை தான். எல்லாரையும் நல்லவங்க நம்பணும்ல நமக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி நானே மனசுக்கு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். அதனால் யாரையுமே நம்பக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் அந்த இன்சிடென்ட்ஸில். ஏன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளே வந்து கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் ஓட்டி அந்த காசை சேர்க்குறோம். கரெக்டாக கஷ்டப்படுறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை கண்டுபிடிச்சி அந்த காசை மடித்து என்ன அதை அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக பார்த்து யாருன்னா ஒருத்தர் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல். சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.